ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாஷிங் மிஷினை பற்றியான டிப்ஸு. எல்லாத்து வீட்லேயுமே இப்போ வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். ஆனால் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து துணியில் வந்து ரொம்ப அழுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து கம்மியான டிகிரி வச்சு வந்து துவைக்கலாம், 20 அந்த மாதிரி. இதே அழுக்கு நிறைய இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் 30 40க்கு மேலே போய் துவைக்கலாம். அதே மாதிரி பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 60 வச்சு துவைக்கலாம். அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்க ஒரு டவுட் வந்து லிக்யூட் யூஸ் பண்ணால் நல்லதா இல்லை வந்து சோப்பு தூள் யூஸ் பண்ணால் நல்லதா அப்படின்னு. சோப்பு தூளில் வந்து ப்ளீச் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலர் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் லிக்யூட் யூஸ் பண்ணியே வந்து துவைக்கலாம். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து காட்டன் அந்த மாதிரி இந்த கையிலலாம் நெஞ்ச துணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் கையிலேயே துவைக்கிறது வந்து நல்லது. அப்புறம் வந்து இப்போ பேண்ட்டில் ஜிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து துவைக்கும் போது பெட்ஷீட்டு தலைகாணி வரையெல்லாம் துவைப்போம்ல, அதோடு போட்டு நீங்கள் பேண்ட்டெல்லாம் துவைச்சிங்கன்னா அது வந்து மற்ற துணியோடு போட்டு துவைச்சிங்கன்னா அந்த துணியை கிழிச்சிரும். அதனால் நீங்கள் இப்படி துவைக்கலாம். அதேமாதிரி பேண்ட்டு போடும்போது நீங்கள் வந்து ரிவர்ஸில் தான் போடணும். அதாவது ஜிப்பெல்லாம் உள்ளே வர மாதிரி பேண்ட்டை வந்து திருப்பி ரிவர்ஸில் எடுத்து போடலாம். அந்த மாதிரி போட்டு துவைச்சிங்கன்னா அது மற்ற துணியை வந்து சேதப்படாமல் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் துவைக்கிற அந்த பெட்ஷீட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்ல வெயிலில் வந்து காய விடுங்க. ட்ரையர்லேயே ஃபுல்லாக காய வச்சு எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெயிலில் போட்டு காய வைங்க. அதேமாதிரி துணியில் வந்து ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக அதை வந்து நீங்கள் சோப்பு தூளில் போட்டு கொஞ்சம் துவைச்சிட்டு போடலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு டிப்ஸு, இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் செய்ய முடியும். நான் வந்து அப்படி தான் துவைப்பேன். இப்போ வந்து ஷர்ட்டெல்லாம் இருக்கும், அந்த காலர்லலாம் நிறைய அழுக்கு இருக்கும். குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நிறைய லிக்யூடு போட்டு நல்லா ஒரு தடவை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்து நல்லா துவைக்க வச்சுருவேன். அது வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நம்ம கையில் துவைக்கணுன்றதே தேவை கிடையாது. அந்த மாதிரி போன பின்னாடி நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய சுடிதார் அந்த மாதிரி ஈஸியாக வந்து அழுக்கு இல்லாத ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு ஒரு தடவை வந்து 20 மினிட்ஸ் கொடுத்து நான் அலசுவேன். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் இது மாதிரி எனக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அதுதான் இருக்குது. நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் கையில் வந்து சோப் போட்டு காலர்லாம் துவைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மின்சார கட்டணம் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அடிக்கடி வாஷிங் மிஷினை, அதாவது நமக்கே சொல்லுவாங்க இப்போ 3 months ஒன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன சர்வீஸ் வந்து அப்படியே விட்டுக்கோங்க. ரொம்ப அது என்றைக்கு நிற்கிதோ அன்றைக்கி தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும்லாம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நல்ல துணிங்களை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுங்க. இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் டிப்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.